அனைவருக்கும் வணக்கம். காங்கேயம் அருகில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை ஒரு பொருள் மாற்றம் நடக்கும்போதும் அது மிக பெரும் ஒரு பேசு பொருளாக இருக்கும். அதாவது இப்போ இந்த பொருளை வச்சுருக்காங்க, இதனால் இனிமேல் என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும். அந்த பொருளால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த பொருள் வைத்ததில் இருந்து அந்த பொருள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பொருள் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறும். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும் சிறப்புங்க. ஏன்னா இந்த பெட்டிக்குள்ளார ஏராளமான பொருள் வச்சுருக்காங்க. அது வைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாற்றம் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது தற்போது கடந்த 7 மாதங்களுக்கு பிறகு கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கடல் நீரானது ஒரு மண் கலசத்தில் கடல் நீரானது வைக்கப்பட்டிருக்கு கண்ணாடி பேழைக்குள்ள. அதாவது ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து இன்ன பொருளை வைக்குமாறு ஒரு குறிப்பால் உணர்த்துவார். அந்த பொருளானது அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும். அந்த வகையில் தற்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால இனிமே என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்படி இந்த பொருள்லாம் வைக்கிறதால அந்த வைக்கிற ஒரு நேரத்தை பொறுத்து அந்த பொருளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கூட சில பிரச்சனைகளோ அல்லது பலன்களோ சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்களை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக இந்த வருடம் முடிவதற்குள்ள என்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கடல் நீர் வைத்து வழிபட சொல்லி இருக்கிறதால ஒருவேளை இயற்கை சிற்றம் நடைபெறுமோ அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? அது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத நோயாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அதே போல் தான் கடன் பிரச்சனையும் நான் முடிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் இது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே வேளையில் அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இந்த சண்டை பிரச்சனை இது எல்லாமே எப்போவுமே எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான். ஆனால் அது அதிகப்படியாகாமல் பார்த்து சமாளிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பேச்சிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது நல்லது. வீணான வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை போய் மற்றவங்க கிட்ட திணிக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் உங்களுக்கு நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கடன் கொடுக்கும்போது அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். வாகன வசதி உண்டாகக்கூடியதாக இருக்கும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நாள் இந்த வேலையில் நான் இருக்கேன், இவ்வளவு நான் உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு அது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலத்தை அடையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலையோ இதுதான் நடந்தது அப்படின்னு நீங்களாகவே முன் வந்து சொல்கிறது ரொம்ப நல்லது. இதே போல்
பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும்போது அதிகமான கவனம் வேணும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூட அதிகமாக வந்து சேரும். வெளிநாடு போனால் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. உங்களுடைய திறமை இவ்வளவு நாளாக வெளியில் தெரியவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய நேரமாக இனிமே அமைய போகுது. அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. பாடங்களை கவனமாக படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் பொருட்கள் நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் யாரையும் நம்பி நீங்கள் எந்த பொருளையும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அதை கவனத்தோடு பாதுகாத்துக்கிறது ரொம்பவே சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் மன சஞ்சலம் அடைஞ்சிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மறக்கக்கூடியதாக கூட அமையலாம். ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்கு இப்போ வேண்டாம். பயிற்சியினால் அது உங்களுக்கு சாத்தியமாகலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரக்கூடியதாகவும் ஓரளவு சோதனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செலவுகளை திட்டமிடும்போது நீங்கள் ரொம்ப கவனத்தோடு திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. வரவுக்கு அதிகமாக செலவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது தான் ரொம்ப சிறப்பு. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும். இதில் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகள் வழியில் அதிகமான கவனம் வேணும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னும், இடம் தெரியாமல் எதிரிகளுடைய தொந்தரவு கண்டிப்பாக மறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கூட நன்மையாக வந்து சேரும், செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா இனிமே அந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அவருடைய அருளால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போனதில்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறது இதுக்கு மேலே தான் நான் இந்த கோவிலுக்கு போகணும், இப்போது நான் அந்த கோவிலுடைய மகிமையை நீங்கள் சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் ஏற்படும் போதும் இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே போல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார். மேலும் முன்னேற்றத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. முடங்கிய தொழில் கூட மீண்டும் இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயரும். வருமானத்தை அதிகரிப்பார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு சொத்து சேரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி கண்டிப்பாக விலகும். குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராசிநாதன் தெளிவான சிந்தனையோடு உங்களை செயல்பட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல பணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் வேண்டாம், நான் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது இப்போது நடக்கும். சிறு வியாபாரிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கூட மறையும். முதலீட்டுக்கு ஏற்ப கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டாகும். திட்டமிட்டு செயல்பட்டு எதிலுமே வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதாகவும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருமண வயதிலுக்கு தகுதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் வரும். சிலருக்கு மனமேடை ஏற்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். 3ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே பெற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த கன்னிராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.